கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கவலைப்படாதீங்க, மேன்மை உண்டாகும். எல்லாம் மேன்மை வரும். ஆவிக்குரிய காரியத்தில் மேன்மை அடைவீங்க, உலக காரியத்தில் மேன்மை அடைவீங்க. இன்னும் சரீரத்தில் சுகத்தை உங்களுக்கு தருவார். பயப்படாதீங்க. சரியா? எதிர்ப்புகள், பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் எல்லாம் உங்களை விட்டு விலகும். ஏசப்பங்க கூட இருக்கிறது இங்கே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டு நிச்சயமாக செய்வார். உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்டில் தாராளமாக அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவவார்த்தை மூலம் இங்கே பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அதாவது தேவைகளோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற, நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற, தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிற மக்களுக்கு இந்த ஜீவார்த்தை தினமும் பார்க்கும்படிக்கு அவர்களுக்கு வழிகாட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 10:17. சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேர். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தெய்வம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதுல, நம்முடைய அவயங்களில் இருதயம் ஒரு முக்கியமான அவயமாக இருக்கிறது. இருதயத்தில் தான் ஒரு படபடப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, கவலை எல்லாம் ஆள்கொண்டு விடும். பாருங்களேன், வெளியே யாரையும் பார்த்து நிறைய பேரை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இருதயத்துக்குள்ள வாரத்தை சுமந்து 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 அப்படியே வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் கூட சில அப்படி இருக்கலாமே. உங்கள் இருதய அங்கலாய்ப்போடு, ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, ஒரு திகிலோடு, ஒரு படபடப்போடு கூட இருக்கலாம்ல. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சரியா? அந்த இருதயத்தை ஆண்டவர் தைரியப்படுத்த போகிறார். எல்லாம் நடக்குங்கிற தைரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த 2025 ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவமே நமக்கு அதுதான். உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதுதான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்போ ஸ்திரப்படுத்தாமல் இருப்பாரா? நிறைய பேரை ஸ்திரப்படுத்திட்டார். ஆண்டவர் சொன்னார் வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில், நான் வேலையை ஸ்திரப்படுத்துவேன், வியாபாரத்தை ஸ்திரப்படுத்துவேன், ஊழியத்தை ஸ்திரப்படுத்துவேன், நீங்கள் குடியிருக்கிற இடத்தை ஸ்திரப்படுத்துவேன்லாம் சொன்னார். சரியா? நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பியாச்சு. நிறைய பேரை ஸ்திரப்பட்டுட்டாங்க. வேலை உறுதியாயிடுச்சுது, வீடு குடியிருக்கிற இடம் உறுதியாயிடுச்சுது, நிறைய காரியத்தை நிறைய நன்மைகளை நிறைய பேர் பெற்றுக்கொண்டிருக்காங்க. உங்களுக்கும் செய்வார், கண்டிப்பாக செய்வார். அதனால் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். உங்கள் இருதயம் திடமாக இருக்கும், தைரியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறேங்கள் அன்பு தெய்வமே. அங்கலாய்ப்போடு, கவலையோடு, படபடப்போடு என்ன செய்வது, வாழ்வா சாவா என்று இருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் ஒரு திட நம்பிக்கையை, தைரியத்தை கொடுங்க. ஸ்திரப்படுத்துங்க, இருதயத்தை உறுதிப்படுத்துங்க. இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை மாற்றுங்க, பயத்தை மாற்றுங்க, குழப்பத்தை மாற்றுங்க. அப்படி செய்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் தகப்பனே, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஆத்துமாக்களை கொடுங்க. பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக செபிக்கிறோம். இன்னும் குறிப்பாக ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வியாதிப்பட்டிருந்தா, பலகீனப்பட்டிருந்தா அவங்களை சுகமாக்குங்க. முதியோர்களுக்காக செபிக்கிறேன். முதியோர்களுடைய பலகீனங்கள் எல்லாம் மாறட்டும், அவங்க சுகமாக இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கமெண்ட்ல ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். அவங்க வாழ்க்கையில கட்டுகள் எல்லாம் விலகட்டும். பெரிய சாட்சி அவங்களை வைங்க. ஜெபத்தை கேட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.